இங்கு வருகை வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, விருந்தினர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, எல்லாருக்கும் மற்றும் தொண்டர்களே, பரிசுகள் வாங்க வந்திருக்கின்ற மாணவர்களே எல்லாருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்றைய எனது உரையில் முதல் காலமாக சொன்ன விஷயத்தையும் இப்போ புதிதாக இணைக்கிற விஷயங்களை 3 விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொல்லலாம்னு இருக்கிறேன். அந்த 3 விஷயங்களும் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். ஒன்று மாணவர்கள், பெற்றோர்கள், இந்த சமூகம் சார்ந்த பொருளாதார விஷயம். இந்த 3ம் கனெக்ட் பண்ணி 3ம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் எங்களோட எஜுகேஷன் சரியாக இருக்கும். ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றத ஒரு சின்ன விஷயமாக சொல்கிறேன். உதாரணமாக இந்த டீச்சர் மேலே எல்லாரும் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கணித கேள்வியை ஒன்றை கொடுத்துட்டோம்டா உடனே எல்லாருக்கும் டீச்சர் மேலே உடனே ஒரு ரஃப் பேப்பரை கொடுப்பினோம். பிள்ளைகள் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை இதில் எழுதுங்க உண்டு. எல்லோரும் அதான் நீங்கள் நடக்கிறது. இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோட்டு ஏன் அதை கொடுக்குறீங்களேன்னு யோசிச்சு பார்த்தா இல்லை நீங்கள் பிளா விட்டுடுவீங்களேன்ட்டு நாங்கள் எங்கள் இந்த மூளைக்கு நாங்களே சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிளா விட்டுடுவோம்னு சொல்கிறபடியா அது பிள்ளை விட்டுட்டு கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயதில் எத்தனை பேர் சைக்கிளோட பழகி இருப்போம். விளப்புறம்னு ஜோதிச்சு கொண்டு போனால் விழுந்து கொண்டே போயிடுவோம். அப்போ உண்மையாக நாங்கள் எங்கே அந்த மூளை சப்கான்ஷியஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன பேர் கார் எடுத்து வேலைக்கு லெஃப்ட் ரைட் எடுத்து வேலைக்கு போய் சேருவீங்க. டிராஃபிக் ரைட்டில் நிப்பாட்டி டிராஃபிக் போலீஸ் நிற்கிறான்னு பார்த்து அங்கே பார்த்து இங்கே பார்த்து வேலைக்கு போய் சேர்ந்துருப்பீங்களா, எப்படி வந்தேன்னு தெரியாது. உங்கள் அந்த மூளை சப்கான்ஷியஸாக வேலை செய்து வேலையில் கொண்டே விட்டுடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸாக உங்கள் அந்த மூளை வேலை செய்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பேச்சை லிசன் பண்ணி கொண்டு இருக்கையில் கன பேர் ஃபோனை பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கிறபடியே உங்கள் அந்த மூளை சப்கான்ஷியஸாக வேலை செய்து கொண்டிருக்கு. அப்போ உங்கள் அந்த மூளைக்கு நாங்கள் பிளேயாக வேலை செய்ய போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் மூளை எவ்வளவு பவர்ஃபுல்லான்றதை பாருங்க. இப்போ காலமாக நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு கராட்டி செய்கிறாள், இந்த கையால் ஒரு கல்லை உடைப்பேன். அதே கையால் மனோஜ் வயலின் வாசிக்கிறேன். அதே கையால் சித்திரம் வரைகிறோம். அப்போ இப்படியான விஷயங்களை நாங்கள் ஒன்று செய்கிறேன்டா இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எத்தனை சயின்டிஸ்ட் வேணும் எழுதுறாங்க. அப்போ இந்த மூளை எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அப்போ அந்த மூளைக்கு நாங்களேன்னு சொல்லணும், நீ பிளவிட போகிறேன்ட்டு. அப்போ இந்த மூளை கம்ப்யூட்டரை விட பவர்ஃபுல்லானது. அப்போ அந்த மூளைக்கு நாங்கள் சொல்லக்கூடாது பிளவிட, நாங்கள் சரியாக செய்யணும்னு சொல்லணும். ஒரு ரேஸில் நாங்கள் ஓட போகிறோம்னு சொன்னால் நாங்கள் 3வது வர போகிறோம்னு யோசிக்கக்கூடாது, 1வது வர போகணுமென்று தான் ஓடணும். உசைன் போல்ட்டோட ஓடுற எல்லாரும் ஈவன் 10 பேர் 12 பேர் அது ட்ராக்கில் ஓடினா 12 பேரும் உசைன் போல்ட்டை முந்த போகிறோம்னு தான் ஓடும். ஒரு ஆளும் அவன் 2வது போகிறேன் ஓட போகிறேன். அப்போ அவங்கள எல்லாரும் அப்படி யோசிக்கிற மாதிரி நாங்களும் இங்கே அந்த மூளைக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும், நாங்கள் வெளில போகிறோம், அப்படி பிளவிட மாட்டோம். அப்போ இந்த ரஃப் ஒர்க்கிங் அவுட் இந்த டீச்சர் மேன் கொடுக்குறத நீங்கள் அதை பிள்ளைகளுக்கு சொல்லணும். கிளீன் ஒர்க்கிங் அவுட் நீங்கள் சரியாக தான் செய்ய போகிறீங்க. அதை தொடர்ந்து ஒரு கிளீனாக ஒரு ஸ்டெப் எடுத்து செய்யுங்க. பிளவிட போகிறோம் ரஃபாக ஒரு சீட்டில் எழுதி போட்டு செய்கிறது அது தவறு. அப்போ அந்த டீச்சர் மேலே நீங்கள் பிள்ளைகளுக்கு இதை மாற்றி செய்தீங்கன்னா அது நல்லமென்று நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு விஷயம் பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு எங்கெந்த பேரண்ட்ஸ் இப்போ நான் காலமாக சொன்ன விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். பேரண்ட்ஸ் டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், பிள்ளை வேற ஒரு அக்கௌண்டனாக வரணும், அல்லது ஆர்டிஸ்டாக வரணும், வயலின் வாசிக்கணும், அல்லது கீபோர்ட் ப்ளே பண்ணணும்னு யோசிக்கும். அதுக்கு ஒரு சின்ன கதை காலமே சொன்னேன், இப்போ அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஆள் கிளி வளர்க்கணும், பேசுகிற கிளி வளர்க்கணுமென்று ஆசைப்பட்டார் கிளி. அப்போ கடையில் போய் ஒரு கடைக்காரர்கிட்ட கிளியை வேண்டி கொண்டு கூட்டில் அடைச்சி வளர்த்தா அது பேசலை. 2 நாள் ஆச்சு பேசலை. இப்போ கடைக்காரன்ட்ட போய் கேட்டார், அந்த கிளி பேசலை, நீ பேசுமென்று சொன்னேன், பேசலைன்னு. அப்போ சொன்னார், கிளிக்கு நீ ஊஞ்சல் வேண்டினியா, அது சந்தோஷமாக இருந்தால் தானே பேசுமென்று. இல்லை நான் வேண்டே இல்லைன்னா அப்போ ஊஞ்சலையும் விற்று விடுவார். அவர்கிட்ட ஊஞ்சலையும் அவர் காசு கொடுத்து வேண்டிக் கொண்டே அந்த கூட்டுக்குள்ளே ஊஞ்சலை கட்டி விடுவார். கிளி திரும்ப அடுத்த நாளும் பேசலை. அடுத்த நாளும் கடைக்காரர்கிட்ட போய் என்ன பேச இல்லையா கிளியண்டு கேட்க, இல்லை பேச இல்லைன்னா அப்போ அவர் நீ இப்படி சுற்றுற ராட்டினம் ஒன்று இருக்கு, அதை வேண்டி கட்டினியோண்டு. அவள் இல்லையான்னு சொன்னால் அதையும் வேண்டி கொண்டு போய் கட்டினார். அப்போ அடுத்த நாள் இவர் 2 நாள் கழித்து கடைக்காரர்கிட்ட போய் பார்த்தார். கடைக்காரர்கிட்ட என்ன கிளி பேசிச்சுதான்டா, இல்லை கிளி செத்து போச்சுன்னு சொன்னேன். கிளி பேசவே இல்லையான்னு கேட்டுதான்.
இல்லை கிளி பேசினது என்ன பேசினேன்டா, இவ்வளோதான் வேண்டி கொடுத்தியே, எனக்கு சாப்பாடு தேவைன்றதை மறந்துட்டேன்ண்டு. அப்போ கிளிக்கு தேவையானத விஷயத்தை கொடுக்காம தேவையில்லாத விஷயம், தனக்கு தேவையில்லாத விஷயங்களை இவர் கொடுத்தபடியாக தான் அந்த கிளி இறந்து. அப்போ அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு அவை விரும்பின விஷயத்தை நீங்கள் செய்ய சொல்லணும். அவன் விரும்பின விஷயத்தை செய்தினோம்டா வந்து அவன் இந்த ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் விரும்புகிற விஷயத்தை செய்யாமல் அந்த பிள்ளை என்ன விரும்புதோ அதை செய்ய விடுங்க, ஃப்ரீயாக செய்ய விடுங்க, அதனாடி அவன் முன்னேறணும். அடுத்த விஷயம் வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னா, இந்த பொருளாதார இங்கே இருக்கிற எங்களது நாட்டில் இருக்கிற ஒரு பொருளாதார நான் எந்த பார்வையில் உற்று நோக்கினவர் ஏன்னா, இந்த பொருளாதாரம் வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நல்லா கஷ்டப்படுற பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும்டா, ஒரு கட்டத்தில் இந்த படிப்பை விட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போய் உழைச்சி பெற்றவர்களுக்கு பாதுகாக்கணும் காப்பாற்றணும் என்ற ஒரு கட்டத்துக்கு யோசிப்பினோம். நம்ம பொருளாதாரம் வந்து ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த ப்ரைஸ் எடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல டீச்சர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், என்ஜினியர்ஸ் இந்த பிள்ளைகள்லாம் எடுக்கணும். அப்போ பொருளாதாரம் எஜுகேஷனும் ஒரு பின்னப்பட்ட அந்த பொருளாதாரம் வந்து வளராட்டிக்கு எஜுகேஷனும் கீழே போய் கொண்டிருக்கும். இப்போ பொருளாதாரம்ன்ற ஒரு சர்க்கிள், ஒரு சக்கரம் மாதிரி, அதில் கணக்காக இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இருக்குது, கார்மெண்ட் இருக்குது, மெடிசின் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் இருக்குது. எல்லாம் சர்க்கிள் மாதிரி. இந்த ஒரு சக்கரத்தை கழட்டி விட்டோம்னா மற்றது இயங்காது. ஆனால் இந்த நாட்டில் நான் யோசித்த விஷயம், பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி. இப்போ உதாரணத்துக்கு யூகேல வந்து நீங்கள் எந்த சாப்பாடையும் நீங்கள் செய்து விற்கலாம். இங்கே நீங்கள் ஒரு சாமானை செய்து விற்றீங்கன்னா பிஹெச்ஓ பிஹெச்ஏனார் அவர் வந்து பிடிச்சிடுவான்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, அப்படியோ ஏதோ ஒரு சொன்னாங்க பிஹெச். அப்போ இங்கே வந்து யாரை சொன்னாங்க, கச்சான் விற்கிறாக்களையும் போய் பிடிக்கிறாங்க. அப்போ என்னண்டா இங்கே வந்து அன்றைக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொல்லிச்சு நம்ம என்னென்னா, வீட்டில் சாப்பாடு செய்து கொடுக்குறார்கள். பிஹெச்ஏ பிஹெச்ஏ வந்து செக் பண்ணுற ஒரு ஆள் வந்து சொன்னார், நீங்கள் சீலிங் அடித்து போட்டது, சீலிங் சீட் அடித்தா தான் அந்த சாப்பாடு செய்து கொடுக்கலாம்னு. சாப்பாடு செய்து விற்கிற ஆள் வந்து சொந்த வீட்டில் இருக்க போகிற இல்லை, சீலிங் அடிக்க வசதி இருக்கிறார்கள் வந்து சாப்பாடு செய்து கொடுக்க போகிற இல்லை. அப்போ இது வந்து ஒரு பேலன்ஸ் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் சொல்கிறது பேலன்ஸ். இப்போ நாங்கள் இங்கே வந்து சொன்னீங்கன்னா விறகுல வந்து சாப்பாடு செய்து விற்கக்கூடாது. ஆனால் அங்கே நிலக்கரியில் போட்டு நாங்கள் பாபிக்கு வந்து போட்டு லண்டனில் அமெரிக்காவில் எல்லா இடம் பாபிக்கு விற்கிறாங்க, பாபிக்கு எடுத்து சாப்பிட்றோம். இதே ஆக்கள் வந்து கொழும்புலேயோ இந்தியாவிலேயோ போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோடு நிலம் கடை. இந்தியா அந்த எக்கனாமி வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து சாப்பாடு இண்டஸ்ட்ரியை இதாண்டி நீங்கள் சொன்னால், சாப்பிட்றவன் போய் ஒரு சாமான் விற்கிறவன் போய் ஃபார்மர்கிட்ட போய் மிரக்கறிய வேண்டுவார், அவர் போய் டெக்ஸ்டைலில் போய் உடுப்ப வேண்டுவார், இன்னொரு கடையில் போய் சிறப்ப வேண்டுவார். அப்போ எக்கனாமி கேஷ் ஃப்ளோ போய் கொண்டிருக்கும். அப்போ நீ இங்கே என்ன நடக்கணும், எந்த பார்வையில் வந்து இங்கே ஒரு இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து பிளாக் பண்ண மாதிரி கிடக்கு. அதால் வந்து எல்லா இடங்களையும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாப்பாடு சாமான் விற்கலன்னு சொன்னால் அது வந்து எல்லா இடத்தையும் அஃபெக்ட் பண்ணு. நீங்கள் ஒரு சின்ன சாப்பாடு சாமான் நினைக்கலாம், அது அவர் விற்றதால் நாளை போய் அதை போய் சைக்கிள் வேண்டுவார், சைக்கிள் வேண்டுறால இன்னொரு நகை வேண்டுவார், இன்னொரு அதை வச்சு வீடு வேண்டுவார். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சைக்கிள், இதை வந்து பிளாக் பண்ணி போயிருக்குது. அப்போ இந்த விஷயம் வந்து எந்த பார்வையில் வந்து இங்கே இருக்கிற உங்களது சமூகம் இதில் கனவேர் இருப்பீங்களா, அது சம்மந்தமாக பிஹெச்ஏயோ எனக்கு தெரியலை என்னென்னு சொல்லுவீங்களா, அந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக இருக்கிறார்கள். ப்ளீஸ் அதை தயவு செய்து அது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்கிற ரிஸ்க் அசஸ்மெண்ட். இப்போ ஒரு பில்டிங்கை நான் கட்ட போகிறோம்னா இந்த பில்டிங்கு 50 ஸ்டீலை போட்டு கட்டலாம், அது வந்து என்ஜினியரிங் இல்லை. ரிஸ்க் அசஸ் பண்ணி கட்டணும், எவ்வளோ மினிமைஸ் பண்ணி நாங்கள் டிசைன் பண்ணலாம்ட்டு. அப்போ அதே மாதிரி எது வந்து இப்போ இங்கே வந்து எல்லாம் வந்து நேச்சுரல். இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற விட லண்டனில் இருக்கிற விட இங்கே நேச்சுரல் காற்று இருக்குது. இங்கே வந்து ஏர் வந்து பியூராக இருக்குது, வெளியால் ஒன்றும் வச்சு விற்கலான்றாங்க. அப்போ விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து புக்கை பார்த்து செய்யக்கூடாது, எது வந்து எங்களது தேவைக்கு சரியாக இருக்குன்றது. ப்ளீஸ் இந்த மெசேஜை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்களை கொண்டு சேருங்கோ, எக்கனாமியும் வளரும். ப்ளீஸ் டீச்சர் மேம் நான் சொன்ன விஷயத்தையும் செய்யுங்க, பேரண்ட்ஸ் அந்த கிளிக்கதையை ஞாபகம் வச்சிருங்கோ. தேங்க்யூ வெரி மச், நன்றி.